ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, பரிவர்த்தனை யோகத்தின் வகைகள் மற்றும் அதனுடைய பலன்கள் பத்தி பார்க்கலாங்க. இப்ப பரிவர்த்தனை அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், இரு கிரகங்கள் வீடு மாறி இருக்கக்கூடிய அமைப்பே பரிவர்த்தனை யோக அமைப்பு. இதுல கூட நம்ம முன்னோர்கள் மூல நூல்கள் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, அதுல வகைகள் பிரிச்சு கொடுத்துருக்காங்க. எந்தெந்த கிரகங்கள் பரிவர்த்தனை பெறும்போது தன்னுடைய திசா காலங்கள்ல யோக பலன்கள் முழுமையா தரும் அப்படின்னு. அதுவே பாருங்க, ஒவ்வொரு கிரகங்கள் பரிவர்த்தனை பெற்றிருக்கும் போது நல்ல பலன்கள் கொடுக்கும், தன்னுடைய திசையில நல்ல யோகமான பலன்கள் கொடுத்துருக்கும். ஆனா அந்த ஒரு சில ஜாதகத்துல பார்க்கும்போது அந்த பரிவர்த்தனை யோகத்துல இருக்கக்கூடிய கிரகங்களும் தன்னுடைய திசையில முழுமையா பலன் கொடுத்துருக்காது. ஏதாவது உண்டான அந்த ஆதிபத்தியத்துக்கு உண்டான பிரச்சனைகள், சங்கடங்கள் ஏதாவது அந்த ஜாதகருக்கு அந்த திசா காலங்கள்ல கொடுத்துருக்கோம். அது பார்த்தா பரிவர்த்தனை பெற்று ஆட்சி பெற்று தானே இருக்கு, அது தன்னுடைய திசையில முழுமையா பலனை தருமே அப்படின்னு எதிர்பார்க்கும் போது அது பிரச்சனையும், அதுக்கு அந்த ஆதிபத்தியத்துக்கு உண்டான பிரச்சனையும் அந்த ஜாதகர் அந்த திசா காலங்கள்ல சந்திச்சிருப்பாரு. இதுக்கு என்ன காரணம், அது எல்லாம் சேர்த்து இந்த பதிவுல பார்க்கலாங்க. இப்போ பரிவர்த்தனையில வகைகள் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னா, அந்த ஜாதகத்துல சில கிரகங்கள் அதாவது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, சில வீடுகளுடைய அதிபதிகள் பரிவர்த்தனை பெறும்போது தன்னுடைய திசா காலங்கள் முழுமையா பலனை கொடுக்கும் அப்படின்னு. சரி, இப்போ லக்னத்துக்கு அந்த கிரகங்கள் யாரு, எந்த மாதிரி அமைப்புல இருக்கும்போது பரிவர்த்தனை பெற்றிருக்கும் போது அது என்ன மாதிரி பலன்கள் தரும் அப்படின்னு விரிவா பார்க்கலாங்க. சரிங்களா? இப்போ லக்னம் பொதுவா பரிவர்த்தனை அப்படின்னு எடுத்துட்டா, லக்னத்துக்கு பாருங்க வரிசையா ஃபர்ஸ்ட் அந்த எந்தெந்த கிரகம் அப்படின்னு நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிரிச்சு நான் சொல்றேன். சரிங்களா? இப்போ ஒரு ஜாதகத்துல பரிவர்த்தனை பெறும்போது யோகத்தை தரக்கூடிய அமைப்பெல்லாம் எந்த அமைப்பு இருக்கும் அப்படின்னா, 1, 2, 4, 5, 7, 9, 10, 11ஆம் அதிபதிகள். இந்த அதிபதிகள் ஏதாவது கிரகங்கள் பரிவர்த்தனை பெறும்போது தன்னுடைய திசையில முழுமையான பலனை கொடுக்கும். அந்த ஜாதகருக்கு அதோடைய திசா காலங்கள்ல முழுமையான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. இந்த அமைப்பு என்ன அப்படின்னா, இப்போ 1ஆம் இடம் அப்படின்னு எடுத்துட்டா லக்னம், அந்த ஜாதகரை குறிக்கக்கூடிய அமைப்பு. அந்த ஜாதகருடைய தோற்றம், குணாசியம் எல்லாத்தையும் சொல்லக்கூடியது லக்னம். அடுத்தது 2ஆம் இடம் அப்படின்னா குடும்பம், வாக்கு. அடுத்தது அந்த ஜாதகருக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள், இது எல்லாம் 2ஆம் இடம். பணம் சேமிக்கக்கூடிய இடம் 2ஆம் இடம். 4ஆம் இடம் வீடு மனை தாயாரை குறிக்கக்கூடிய பாவம், சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம். 7ஆம் இடம் கலஸ்தரஸ்தானம், வெளிவட்டார போக்குவரத்து, நண்பர்களை சொல்லக்கூடிய அமைப்பு. இதெல்லாம் 7ஆம் இடம். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், தந்தையை குறிக்கக்கூடிய அமைப்பு. இதெல்லாம் 9ஆம் இடம். 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம். 11ஆம் இடம் லாபஸ்தானம். இது எல்லாம் அமைப்பு பாருங்க. இந்த கிரகங்கள் பரிவர்த்தனை பெறும்போது அந்த ஜாதகருக்கு அதோடைய திசா காலங்கள்ல முழுமையான பலனை கொடுக்கும். அந்த ஜாதகருக்கு பெரும் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரக அமைப்பாகும். இது பரிவர்த்தனை யோகத்துல முழுமையா நல்ல பலன்கள் கொடுக்கும். செல்வத்தை, வெற்றியையும் புகழையும் அந்த ஜாதகருக்கு தேடித்தரக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ லக்னத்துக்கு 2ஆம் இடத்து அதிபதியும் 9ஆம் இடத்து அதிபதியும் பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க அப்படின்னா, இது லட்சுமி யோகத்தை ஏற்படுத்தும். அதோடைய திசா காலங்கள்ல முழுமையான யோகத்தை தரும். செல்வம், புகழ், அதிர்ஷ்டம், இந்த மாதிரி அனைத்தையும் அந்த ஜாதகருக்கு அதோடைய திசா காலங்கள்ல முழுமையா ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி இந்த கிரகங்கள்லாம் பாருங்க, இப்ப நான் வரிசையா சொல்லிட்டு வந்தேன் இல்லைங்களா, லக்னத்துக்கு சேர்த்து 11ஆம் இடம் வரைக்கும் நான் சொல்லிட்டு வந்தேன்ல, இதுல ஏதாவது கிரகங்கள் பரிவர்த்தனை ஆகியிருக்கா அப்படின்னு பாருங்க. இந்த மாதிரி ஏதாவது கிரகங்கள் பரிவர்த்தனை ஆகியிருக்கும் போது தன்னுடைய திசையில முழுமையா தரும். இன்னொரு கூட உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ 2ஆம் இடத்து அதிபதியும் 9ஆம் இடத்து அதிபதியும் வச்சு சொல்ற மாதிரி, லக்னாதிபதியும் 5ஆம் இடத்து அதிபதியும் பரிவர்த்தனை பெறும்போது அந்த ஜாதகருக்கு என்ன மாதிரி பலன் கொடுக்கணும். இப்ப லக்னாதிபதி 5ஆம் இடத்துல இருப்பது, 5ஆம் அதிபதி லக்னத்தில் இருப்பது அப்படின்னு எடுத்துக்கும் போது பிள்ளைகள் மூலமா யோகத்தை அனுபவிப்பாங்க. நல்ல பிள்ளைகள் பிறப்பாங்க. பிள்ளைகளால் அதிர்ஷ்டத்தை அந்த ஜாதகர் அனுபவிப்பார். பிள்ளைகளால் வசதி வாய்ப்பு இருக்கும். அடுத்தது முன்னோர்கள் சொத்துக்கள் இருக்கும். இந்த மாதிரி அந்த ஜாதகருக்கு நல்ல பலன்கள் அதிகமா தரக்கூடிய அமைப்பு அந்த ஜாதகருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்போட்டுக்க. அதே போல 10, 11ஆம் அதிபதிகள் பரிவர்த்தனை பெறும்போது தொழில நல்லா வளர்ச்சி இருக்கும், தொழில நல்லா லாபம் இருக்கும். இந்த மாதிரி முன்னேற்றமான பாதையை அந்த ஜாதகருக்கு அந்த திசா காலங்களில்
தொழில் மூலயமா லாபத்தை அதிகமாக தரக்கூடிய அமைப்பெல்லாம் அந்த ஜாதகருக்கு இருக்கும். அதே போல் 5, 7ஆம் அதிபதிகள் வந்து பரிவர்த்தனை பெறும்போது அந்த ஜாதகருக்கு திருமணம் ஆனதுக்கப்புறம் நல்ல வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்கும், நல்ல பொருளாதாரத்தில் வளர்ச்சி இருக்கும், முன்னேற்றம் இருக்கும், விருப்ப திருமணம் அமையும், திருமண வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். இந்த மாதிரி யோகத்தை அதிர்ஷ்டத்தை எல்லாம் தரக்கூடிய அமைப்பெல்லாம் அந்த கிரகம் தன்னுடைய திசா காலங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கும். சரி, இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, பரிவர்த்தனை பெற்ற கிரகமும் தன்னுடைய திசையில முழுமையா பலன் தராத அது பிரச்சனையும் அது என்ன ஆதிபத்தியமோ அந்த ஆதிபத்தியத்துக்கு உண்டான பொருள்காரகமும் உயிர்காரகம் மூலயமா அந்த ஜாதகருக்கு பிரச்சனையும் பாதிப்பும் ஏற்படுத்த இருக்கு. அது என்ன காரணம் அப்படின்னு எடுத்தோம்னா, இப்ப பரிவர்த்தனை மூலமா அந்த கிரகம் வந்து பலம் பெற்றிருக்கு, ஆட்சிக்கு சமமாக பலம் பெற்றிருக்கு. இப்போ இந்த மாதிரி அமைப்பில் இருந்தாலும் அது வந்து பிரச்சனை தருது அப்படின்னா அந்த கிரகம் பாருங்க என்ன சாரத்துல இருக்குன்னு பாருங்க. அந்த சாரம் பெற்ற கிரகம் அந்த லக்னத்துக்கு யார், அவரு என்ன ஆதிபத்தியம் பெற்ற கிரகம், அது என்ன மாதிரி அமைப்பில் அமர்ந்திருக்கு, பலம் பெற்று இருக்கா, அல்லது அந்த லக்னத்துக்கு வந்து 6, 8, 12ஆம் அதிபதிகளுடைய சாரம் பெற்றிருக்கா, அல்லது நீச்சம் பெற்ற அல்லது வக்கரம் பெற்ற கிரகத்தோடைய சாரம் பெற்றிருக்கா, இது எல்லாம் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். இது எல்லாம் கவனத்தில் எடுக்கும்போது அந்த கிரகம் வந்து இப்போ பரிவர்த்தனை இருக்கும்போது பிரச்சனை பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னா இதில் நான் சொன்னேன் இல்லைங்களா, இது எதுலையாவது ஒரு அமைப்பில் அந்த சாரநாதன் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் மட்டும்தான் பரிவர்த்தனை பெற்ற கிரகமும் அதோடைய திசா காலங்களில் அது வந்து அது என்ன மாதிரி அமைப்பு, என்ன ஆதிபத்தியமோ என்ன காரகமோ அதுக்குண்டான மூலயமா அது பிரச்சனையும் சங்கடத்தையும் அந்த ஜாதகரை அந்த திசா காலங்களில் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா, இப்போ பரிவர்த்தனை பெற்றிருக்கு அதனால ஆட்சி பெற்றிருக்கிறதுனால நல்ல பலனை தந்துரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா அது பிரச்சனை ஏற்படுத்துது அப்படின்னா அந்த கிரகம் சாரநாதனை பொறுத்தே அது பலனை தரும். அதுவே அந்த கிரகம் லக்னத்துக்கு யோக ஆதிபத்தியம் பெற்ற கிரகமாக இருக்கும்போது அதோடைய திசா காலங்களில் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல பலன்களை கொடுக்கும். பரிவர்த்தனை யோகத்தில் வந்து அது நல்ல அமைப்பில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய அமைப்பில் இருந்து சாரநாதனும் அந்த லக்னத்துக்கு ராஜ யோகாதிபதியோ நட்பு கிரகமோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிரகத்தோட சாரம் பெற்றிருக்கு அப்படின்னா அந்த கிரகம் நல்ல பலம் பெற்று இருக்கு அப்படின்னா முழுமையான பலன்கள் அதோடைய திசா காலங்கள் அந்த ஜாதகருக்கு தருங்க. சரிங்களா, அதுவே அந்த லக்னத்துக்கு பாருங்க நல்ல சுபம் ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள் பரிவர்த்தனை பெறும்போது அந்த ஜாதகருக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய திசைகள் அந்த பரிவர்த்தனை பெற்ற கிரகங்களுடைய திசை வருது அப்படின்னா முழுமையான பலன்கள் அதுக்கு என்ன நல்ல யோகம் அதிர்ஷ்டம் அந்த ஜாதகருக்கு என்ன ஏற்படுத்தி தரணுமோ அது முழுமையாக அந்த ஜாதகருக்கு அந்த திசா காலங்களில் வந்து சேரக்கூடிய அமைப்பு முழுமையாக கொடுக்குங்க. இப்போ பரிவர்த்தனையில் வந்து வகைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இன்னொரு வாட்டி நான் சொல்கிறேங்க. அவங்களுடைய ஜாதகத்தில் இப்போ பரிவர்த்தனை பெறக்கூடிய கிரகம் வகைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 1, 2, 4, 5, 7, 9, 10, 11 இந்த அதிபதிகள் வந்து ஏதாவது விதத்தில் பரிவர்த்தனை பெற்றிருக்காங்களான்னு பாருங்க. ஏதாவது ஒரு விதத்தில் இந்த ஸ்தான அதிபதிகள் பரிவர்த்தனை பெறும்போது அவங்களுடைய திசா காலங்களில் அந்த ஜாதகருக்கு முழுமையான யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அதிகமாக அந்த திசா காலங்களில் அந்த ஜாதகருக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா, அந்த கிரகம் பரிவர்த்தனை ஆகியிருந்தாலும் சாரநாதனை கவனத்தில் நம்ம எடுத்துக்கணும். சாரநாதனும் நல்ல அமைப்பில் இருக்கும்போது அதோடைய திசா காலங்களில் முழுமையான யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் நல்ல வளர்ச்சியும் அதோடைய திசா காலங்களில் தரும் அப்படின்னு நம்பலாம். சரிங்களா, நன்றி, வணக்கம்.